இன்றைக்கி சூப்பரான ஒரு முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து மெலிசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதோட 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முருங்கைக்காயை அந்த வெங்காயத்தோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு முருங்கைக்காயை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு முருங்கைக்காய் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.